அம்மாடி, நான் சொன்னேன்லப்பா, அப்ப நீங்க நம்பவே இல்ல. இப்ப பாத்தீங்களா? ஒண்ணும் இல்ல. வாமா. இந்த கதை 1994ல மத்திய பிரதேசல இருக்கிற ராய்ப்பூர்ல நடந்தது. அந்த வருஷம் பாரத தேசத்துல முழு சந்திர கிரகணம் வந்தது. இந்த சம்பவம் டாக்டர் முகுல்க்கும் அவருடைய 8 வயசு பொண்ணு ஆக்கிருத்திக்கும் நடந்தது. முழு சந்திர கிரகணம் அன்னைக்கு சாத்தானுடைய ஆதிக்கம் இவங்களை எப்படி ஆட்டி படைச்சதுங்கிறது தான் இந்த கதை. ஆகிருதி, இந்த ஆ சொல்லு. ஆ இந்த. இல்லப்பா, எனக்கு போதும். நீங்க கதை சொன்னீங்கன்னா நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவேன். ரொம்ப தப்பு. முதல்ல நீ இதை சாப்பிடு, அதுக்கப்புறமா நான் ஸ்டோரி சொல்றேன். அது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்துல சந்திரகிரகணம் ஆரம்பிக்க போகுது. உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க ஞாபகம் இருக்குல்ல? சந்திரகிரகணம் நடக்கும் போது நாம எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த ஆக்கட்டு ஆக்கட்டு. வேணாம்பா. உனக்கு அந்த உங்க அம்மா அடிக்கடி சொல்ற மோகினி பிசாசு கதை ஞாபகம் இருக்கா? ஒரு மோகினி பிசாசு வரும். எந்த குழந்தை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குதோ அந்த குழந்தைய மோகினி பிசாசு வந்து தூக்கிட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. மெதுவா நடந்து வந்து அந்த ராத்திரி வேளையில அந்த குழந்தைய தூக்கிட்டு போறேன். என்னப்பா நீங்க பயந்துட்டு? சரி 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 சரி, என் செல்ல குட்டி. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஆக்கட்ட ஆக்கட்ட. வெரி குட் கேர்ள். லவ் யூ. நல்ல பொண்ணு. அப்பா, பேய் இருக்கா இல்லையா? தானம் பண்ணுங்க. சந்திர கிரகணம். அப்பா, வெளியில யாரு? வெளியில தானம் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க சந்திரகிரகணம் அன்னைக்கு நம்ம யாருக்காவது தானம் பண்ணா அந்த கிரகணம் சீக்கிரம் போயிடுமா. அப்பா, தானம்னா என்ன? மாடி, தானம்னா என்னன்னு தெரியுமா? அரிசி இல்ல காசு பணம் இது ஏதாவது கொடுத்தா போயிடுவாங்க. சரி, நீ சாப்பிடு. அக்கட்ட 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 கட்ட. வெரி குட் என் செல்ல குட்டி. அப்பா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நீங்க ஒரு அங்கிள் சொன்னாங்கன்னு கதை ஒன்று சொல்வீங்களே, மோகினி பிசாசு கதை. மூணார் எக்லிப்ஸ் வரும்போது தானே அதுங்க வருங்க. அந்த மோகினி பிசாசு கதை மூணார் எக்லிப்ஸ் கிடையாது, லூனர் எக்லிப்ஸ்ல நடந்தது. அந்த கதையா? குட்டிமா, இங்க அந்த மாதிரி நிறைய கதை இருக்கு. ஆனா இந்த ஊர்ல நடந்த ஒரு பழைய கதையை நான் சொல்றேன். ஒரு முழு சந்திர கிரகணம் அன்னைக்கு, முழு சந்திர கிரகணம்னா கம்ப்ளீட் லூனார் எக்லிப்ஸ். ஸ்கூல்ல படிச்சிருக்கல? அந்த மாதிரி ராத்திரியில மோகினி பிசாசு மனித ரூபத்துல வந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கா போகுமா. அந்த முழு சந்திர கிரகணம் முடியும் போது அந்த வீட்ல இருந்து அதுவா மறைஞ்சு போயிடுமா. இங்க இருக்கிறவங்க இன்னொன்னு கூட நம்புறாங்க. இந்த மாதிரி கிரகணம் அன்னைக்கு இங்க இருக்கிற யாரும் மத்தவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்களாம். அவங்க யாருக்காகவும் தன்னோட வீட்டு கதவை திறக்கவே மாட்டாங்க. ஒருவேளை மோகினி பிசாசா இருந்துச்சுன்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிசாசு 3 தடவை ஒவ்வொரு வீட்டோட கதவையும் தட்டுமா. யாராவது தெரியாம கதவை திறந்துட்டாங்கன்னா உடனே அந்த மோகினி பிசாசு வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை தூக்கிட்டு போயிடும். இங்க இருக்கிறவங்க இன்னொன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த பிசாசு தொடப்பத்தையும் கடுகையும் பார்த்துட்டா ரொம்ப பயப்படுமா. நிஜமா?
ஆ ஒண்ணும் இல்லம்மா. ஆ பயப்படாத. ஓகே, நான் பாக்குறேன். நான் பார்த்துட்டு வரேன். அப்பா போதீங்கப்பா, அது மோகினி பிசாசு. என்னோட செல்ல குட்டி ஆக்கிருத்தி. இதனாலதான் இந்த மாதிரி கதையெல்லாம் நான் உனக்கு சொல்றதே கிடையாது. நம்ம வீட்டு கதவை இந்நேரத்துக்கு யாராவது தட்டுறாங்கன்னா அது பேஷண்டா தான் இருக்கும். என்ன? ஆ? வேணப்பா அட நீயும் வா, நான் உன் கூட இருக்கேன்ல. வா வேணப்பா வா, நம்ம போய் பார்க்கலாம். வா வாடா செல்ல குட்டி, வா வா, பயப்படக்கூடாது. வா வாங்க வாங்க. அப்பா ப்ளீஸ் போகாதீங்க. அட வான்னு சொல்றல, பிசாஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேணப்பா போவேனா. கண்டிப்பா பேஷண்டா தான் இருக்கும். வா போய் பார்க்கலாம். வா. அப்பா இது 3வது தடவையா தட்டுது. அப்பா ப்ளீஸ் கதவை திறக்காதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஆ, பாருமா, அப்போ டாக்டர் இல்லையா? இல்ல, இந்த பாதி நேரத்துலயும் பேஷண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அப்பா வந்து கண்டிப்பா பாப்பாங்க. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. வா வெளியில போய் பார்க்கலாம். வா வேணாம். வாமா வாமா, பயப்படாத. ஆ, ஒரு நிமிஷம், கையை விடு. ஆ, நீங்க யாராவது பேஷண்ட் வந்திருக்காங்களா? டாக்டர் சார், நான் பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கேன். அப்பாக்கு ஈவினிங்ல இருந்து ஃபீவரா இருக்கு. ஏதாவது மருந்து கொடுத்தீங்கன்னா. ஆ, சரி, உள்ள வாங்க. உங்க பேர் என்ன? என் பேரு சவி. ஓகே செவி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். குட்டிமா நீ இங்கே இரு, நான் இப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன். ஆ, அப்ப போயிட்டு வரேன். பாப்பா, அது பாத்ரூம் அங்க இருக்கு. நான் போயிட்டு வரலாமா? ஆக்கிருத்தி, எங்க அவங்க பாத்ரூம் போயிருக்காங்க. ஓ, அவங்கள பார்த்து நீ பிசாசுன்னு பயந்துட்டல்ல? அப்படிதானே? இப்போ உன்னோட பயம்லாம் போயிடுச்சா செல்லக்குட்டி?
சரி நீ போய் படுத்துங்க. இல்லப்பா, லூனர் எக்லிப்ஸ் முடியற வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன்ப்பா. அப்பா கூட உட்காரணுமா? சரி. அவங்க போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னுமா வெளியில வரல? ஆக்கிருதி, போய் என்ன பார்த்துட்டு வரியா? இல்லப்பா, நான் போக மாட்டேன். அப்பாவோட செல்ல குட்டி, நான் உனக்கு கேட்கட்டுமா? ஒருவேளை பாதி ராத்திரில அப்பாக்கு ஏதாவது பேஷண்ட பார்க்க வேண்டிய வேலை வந்துருச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவ? போய் கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு வா. போ. என்னாச்சுமா? ஆக்கிருதி, ஆக்கிருதி என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லு. என்னன்னு சொல்லு. நீ அங்க என்ன பார்த்த? சொல்லு, என்ன பார்த்த? ஆக்கிருதி, டோன்ட் வரி. அப்பா போய் பார்த்துட்டு வரேன். எதுவும் ஆகாது. நீ இங்கே இரு. நீயா? நான் சொன்னேன்லப்பா, அது மோகினி பிசாசுன்னு. இப்ப என்ன பண்றது? இல்லம்மா, எங்க போயிருப்பாங்க? நம்ம ஹால்ல தானே உட்காந்துருந்தோம். அப்பா, அது எங்கேயும் போலப்பா, அது இங்கதான் எங்கேயும் இருக்கு. நம்ம சாப்பிட்டோம்லப்பா. இல்லம்மா, இல்ல, நீ பயப்படாம இரு. கண்டிப்பா அவ இங்க எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பா. நீ எதுக்கும் பயப்படாம நான் இருக்கல. ஆமா, நான் மருந்து எடுக்கிறதுக்காக உள்ள போயிருந்தேன் இல்ல, நான் வெளியில வருவேன்னு நீ அங்கே நின்னு பாத்துட்டு இருந்த இல்ல, அந்த நேரத்துல தான் அது போய் ஒளிஞ்சிருக்கணும். குட்டி, நீ ஹால்ல போய் உட்காரு, நான் போய் தேடிட்டு வரேன். இல்லப்பா, நான் இங்க போக மாட்டேன். என் கூடவே இருக்கு. சரி, வா போலாம்.
நீ பயப்படாம வா. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. வா போய் பார்க்கலாம். குட்டி, நீ இங்கே இரு. நான் போய் கிச்சன்ல பார்த்து வரேன். நீ பயப்படாத, அப்பா இங்கதான் இருக்கேன். ஓகே, கவலைப்படாத. என்னாச்சு? வா அங்க போய் பார்க்கலாம். ஒன்றும் இல்லம்மா, வா. அம்மாடி, நீ இங்கே இரு. நான் உள்ள போய் பார்த்து வரேன். உனக்கு எதுவும் ஆகாத, பயப்படாம இரு. என்னாச்சு? நீங்க உள்ள போயிருந்தப்போ அது இருந்ததாப்பா? நீ பயப்படாத, அப்போ உன் கூட தானே இருக்கேன். ஆ?
வாமா. அவ இங்கதான் ஒளிஞ்சிருக்கா. கதவு உள்ள பூட்டி இருக்க. தள்ளுமா. இப்படி பண்ணா கதவு உடையாத. ஒரு ஐடியா. காரிடர்ல இருக்கிற ஜன்னலை உடைச்சு நான் உள்ள போய் பாக்குறேன். அம்மாடி நீ ஒண்ணு பண்ண. நீ இங்கே இரு. அப்ப ஜன்னலை உடைச்சு உள்ள போய் பாக்குறேன். அந்த பொண்ணு கிடைச்சதும் நான் கதை திறந்துட்டு வெளியே வந்துடுறேன். அப்ப நானும் வரேன். இங்க பாருமா, ஜன்னல் உடைக்கும் போது அது உண்மையில பட்டாலும் படும். அது உண்மையில பட்ட பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்ல. சொல்றதை கேள. பயப்படாம இரு. பாப்பா, பாப்பா, டாக்டர் எங்க போனாரு? நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன்.
ஆக்ருதி ரொம்ப பயத்தோட இருந்தா. தகவல் சொன்ன போலீஸ் இன்னும் வரலன்ற பதட்டத்துல அவ உறைஞ்சு போயிருந்தா. யாராவது இருக்கீங்களா? வீட்ல யாராவது இருக்கீங்களா? நான் இன்ஸ்பெக்டர் ஆனந்த் வந்திருக்கேன். எனக்கு யார் போன் பண்ணது? யாரது? யாருங்க? கேக்குறேன்ல, யாரு? பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? யாரது? போலீஸ். பயப்படாதம்மா, நான் ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்திருக்கேன். நீதான் எனக்கு போன் பண்ணியாமா? ப்ளீஸ் அங்கிள், எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுங்க. அந்த மோகினி பிசாசு வந்து அப்புறம் எங்க அப்பாவை காணோம். அந்த மோகினி பிசாசு ஒரு பொம்பளை மாதிரி வந்துச்சு. அது வாஷ்ரூம் போச்சு. அதுக்கப்புறம் காணோம். நானும் எங்க அப்பாவும் அதை தேடி போனோம். எங்க அப்பா மேல பெட்ரூம் பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்க்கு தேடி போனாரு. அதுக்கப்புறம் அப்பாவும் காணோம். ஆமா, அந்த பாத்ரூம் எங்க இருக்கு? அந்த பக்கம் இருக்கு. வந்து காமி. அந்த மோகினி பிசாசு இங்க வந்துதான் காணாம போச்சு. ஆனா எப்படி மறுபடியும்? ஒண்ணுமே புரியலையே, எப்படி இறந்திருப்பாங்க? இங்க எந்த தடையும் வேற இல்ல. வீட்ல போன் எங்கம்மா இருக்கு? நான் இன்னும் சில பேரை வரவழைக்கணும். ஒரு ஃபோன் மேல இருக்கு. இன்னொரு ஃபோன் கீழே ஹால்ல இருக்கு. வா போலாம். பாத்து வா. ஆ. இங்க போன் எங்கம்மா இருக்கு? அது அங்க அங்க அங்க. நீ யாரு? அங்க. அப்பா வாய்ஸ். அப்பா கடிச்சிட்டாரு. அப்பா இருக்காரு. அப்பா கடிச்சிட்டாரு. எங்க அப்பா கடிச்சிட்டாரு. அப்பா 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 அப்பா. அங்கிள், அது அது இந்த கதவை திறக்காததுனால அப்பா பின்னாடி இருக்கிற ஜன்னலை உடைச்சிட்டு போனாரு. அப்படியா? யார் நீங்க? இவர்தான் எங்க அப்பா. என்ன போக விடுங்க. நீ யாரு? என் வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் அவங்கள கொன்னீங்க? எங்க அப்பா யாரையும் கொலை பண்ணல. அது மோகினி பிசாசு. எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. முதல்ல அந்த பொண்ணை கொன்னுட்டு நீங்க தான் அவளை மறைச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்க பொண்ணை ஏமாத்துறதுக்காக நீங்க அவளை தேடுற மாதிரி நடிச்சிருக்கீங்க. அதோட நீங்க மறைஞ்சிட்டீங்க. அந்த டெட் பாடியை நீங்க எப்படியாவது வெளியில கொண்டு போகணும்னு நினைச்சிருக்கீங்க. நீங்க அந்த டெட் பாடியை பாத்ரூம்ல இருந்து கொண்டு வரதுக்குள்ள உங்க பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிட்டா.
நான் வந்ததுனால அங்கேயே அதை விட்டுட்டு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டீங்க. எதுக்கு அந்த பொண்ணை கொலை பண்ணீங்க? நான் எந்த பொண்ணையும் கொலை பண்ணல. அது எல்லாமே போய். நீங்க இங்கிருந்து போக கூடாதுன்னு அந்த பொண்ணு நினைக்கிறா. அதனாலதான் அவ இந்த மாதிரி டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவ யாரு? பிசாசு. நான் சொன்னேன்ல எங்க அப்பா போய் சொல்லலன்னு. அப்பா நீங்க எங்க அப்பா போயிருந்தீங்க? ஓடி போயிடுமா, இங்கிருந்து போயிடு. உன் நாடகத்தை நிறுத்துறியா? நீ சொன்ன கதை நல்லா தான் இருக்கு, ஆனா போதும். நான் சொல்றேன், இங்கிருந்து ஓடி போ. அவ இங்கதான் இருக்கா. அப்பா வாங்கப்பா போலாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னால வர முடியாதுமா. ஏப்பா? நம்ம சீக்கிரம் இங்க இருந்து போயாகணும். வா வா வா, சீக்கிரம் வா. ஓ. பக்கத்துல வா. போயிடலாம், ஓடி வா. இங்க வா. அந்த பிசாசு தொடப்பத்தையும் கடுகையும் பார்த்துட்டா ரொம்ப பயப்படுமா. எங்க அப்பா சொல்லுவாரு, தடுப்பத்தையும் கடுகையும் பார்த்தா பேய் பயப்படுமா. சீக்கிரம் போயாகணும். நம்ம இங்கிருந்து போறதுக்கு வேற வழிதான் தேடணும். வாசகத வழியை போக முடியாது. பின்பக்கமா போலாமா? சரி வா போலாம்.
சீக்கிரம் மாமா. பார்த்து எழுந்துருமா. அங்கிள் அங்கிள் மிளகெல்லாம் கொட்டி வா போலாம். இந்த பக்கம் வா. வா வா வா. பேரோனாமல் எக்ஸ்பர்ட் வீரு சந்தால் கண்ணோட்டத்துல சந்திர கிரகணத்தையும் சூரிய கிரகணத்தையும் என்னைக்கு ஒன்னா பார்க்க முடியுதோ அன்னைக்கு சாத்தான்களுடைய சக்தி அதிகரிக்கும்னு சொல்லிருக்காங்க. இந்த எபிசோட்ல நாம பார்த்த அந்த மோகினி பிசாசோடைய கதையும் அந்த சாத்தானுடைய சக்தியால தான் சொல்றாங்க. ஆனா ஒரு சில பேர் இதெல்லாம் சயின்ஸால நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்த இந்த கதை உங்க நம்பிக்கைக்கு உட்பட்டது. பயத்தின்